ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. 2026 தேர்தல் களம் இப்ப பர்சனல் அட்டாக்கால அதிர ஆரம்பிச்சிடுச்சு பாஸ். தளபதி விஜய்க்கும் அவரோட மனைவி சங்கீதாவுக்கும் இடையில இருக்கிற அந்த விவாகரத்து மேட்டரும் நடிகை த்ரிஷா சம்பந்தப்பட்ட புகார்களும் இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு. என்ன சுத்தி இருக்கிறவங்கள வச்சு எனக்கு எதிரா ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு விஜய் சார் நெல்லை பிரச்சாரத்துல செம்ம காட்டமா பேசியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். நேரம் பார்த்த அவதூறு. இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்து சரியா எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி ஏன் மேல அவதூறு பரப்புறாங்கன்னு விஜய் சார் நெல்லை மேடையில குமரி இருக்காரு பாஸ். சுற்றி இருப்பவர்களே சதி. நம்ம கூடவே இருக்கிறவங்கள வச்சே நமக்கு எதிரா காய் நகர்க்கறாங்கன்னு சொன்ன விஜய் அதுல மற்றும் பலர்னு சொன்னது அவரோட மனைவி சங்கீதாவை தான் குறிக்குதுன்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. சங்கீதாவின் பகீர் மனு. விஜய் மேல கள்ள தொடர்பு புகார் சொல்லி சங்கீதா கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருந்தது பெரிய அதிர்ச்சிய தந்தது. 2021 இருந்தே 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதாவும் அந்த மனுவுல சொல்லிருக்காங்க. த்ரிஷா கனெக்ஷன். ஒரு கல்யாண விசேஷத்துல த்ரிஷாவும் விஜயும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்தது, அப்புறம் த்ரிஷாவோட அம்மா ஒரு போஸ்டுக்கு லைக் போட்டதுன்னு தவகை தொண்டர்களே குழப்பத்துல இருந்தாங்க பாஸ். திமுகவுக்கு கண்டனம். திமுக பரப்புற அவதூறுகளை விட இவங்க பரப்புறதுதான் அதிகம், ஆனா மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு விஜய் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. உரிமைகள் பறிப்பு. நான் கேள்வி கேட்டதுனால விஜய் எனக்கான உரிமைகளை நிறுத்திட்டாருன்னு சங்கீதா மனுல சொல்லியிருந்த புகாருக்கு இப்போ விஜய் கொடுத்திருக்கிற இந்த பேச்சு ஒரு பதிலடிய பார்க்கப்படுது. மக்களிடம் ஈடுபடவில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் திமுக பாஜகன்னு யாராலையும் என்ன தடுக்க முடியாது, என் மக்கள் என் பக்கம் இருக்காங்கன்னு தளபதி மாசா முடிச்சிருக்காரு. விஜய் சாரோட இந்த எமோஷனல் பேச்ச பாக்கும்போது அவரோட ஒரு படத்துல வர அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெளியில இருக்கிற எதிரிய விட கூடவே இருக்கிற துரோகி தான் ஆபத்தானவன். இப்ப விஜய் சார் அந்த துரோகத்தையும் தாண்டி ஜெயிக்க தயாரா நிக்கிறாரு பாஸ். விஜயோட இந்த பர்சனல் லைஃப் சர்ச்சைகள் அவரோட வாக்கு வங்கிய பாதிக்குமா, இல்ல மக்கள் இத ஒரு அரசியல் சூழ்ச்சியா பார்ப்பாங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.